அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நம்ம வந்து ரெசிபிஸ் பார்க்க போகிறதில்ல. ஜென்ரலாக நம்ம வீட்லேயும் கிச்சன்லேயும் தேவைப்படுற ஒரு சில டிப்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸில் ஒரு சில டிப்ஸ் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம், தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்க டிப்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோஸோட லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணியும் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து உப்புலாம் கொட்டி வச்சுருக்க ஜாடி இருக்கும் இல்லைங்களா, இதில் கொட்டி வச்சுருக்க உப்பில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து ஈரம் சேர்ந்துட்டு நீர் விட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாடியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஜாடியை வந்து காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து அப்படியே நம்ம உப்பு எப்பயுமே கொட்டி வைக்கிற மாதிரி கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம உப்பில் வந்து அடியில் அரிசி சேர்த்துட்டு கொட்டி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இதில் வந்து ஈரப்பதம் அவ்வளோ சீக்கிரம் சேராது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தடவை வந்து உப்பு எடுக்கும் போது யூஸ் பண்ணுற ஸ்பூன்லேயோ இல்லைனா வந்து நம்ம கையால் எடுக்கிறோன்னா கையிலையோ வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பில் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஈரப்பதம் சேராது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்பளம்லாம் நம்ம பொரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எண்ணெய் தேவைப்படும். நம்ம வந்து ஒன்ஸ் ஹீட் பண்ண ஆயிலை வந்து ரீயூஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. சில நேரம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்போ தான் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் வந்து அப்பளம் பொரிச்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சமான எண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி நிறையா அப்பளம் பொரிக்கலாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த அப்பளத்தை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அப்பளத்தை பொரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இதை அப்படியே இந்த மாதிரி நாலாக மடித்து உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்சி எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே ஒரு 3-4 பீசஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சிட்டு அப்பளத்தை பொரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயிலே நம்ம வந்து நிறையா அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த அப்பளத்தெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்க அந்த கொஞ்சம் எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்பளத்தெல்லாம் பொரிச்சிட்டு மிச்சம் இருக்க எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அப்பளம் உருளைக்கிழங்கு கூட்டு தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து அந்த கொஞ்சம் எண்ணெயில் இவ்வளோ அப்பளம் வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். இனிமேல் வந்து எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணி அப்பளம் பொரிக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாமிக்கு வைக்கிற மஞ்சள் குங்குமம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சின்ன சின்னதாக பூச்சி வண்டுலாம் வந்து வந்துடும். அந்த மாதிரி வந்து பூச்சி வண்டுலாம் இதில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதில் வந்து 1-2 போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கற்பூரம் போட்டு வைக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் இதில் வந்து சின்ன சின்ன பூச்சி வண்டுலாம் வராது. இந்த டிப்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாழைக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குற அன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பழுத்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வாழைக்காலாம் வந்து பழுத்த மாதிரி ஆகாமல் வாங்கின அன்னைக்கு இருக்க மாதிரியே ரொம்ப நாளைக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் வந்து வாழைக்காய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து அப்படியே நம்ம மூடி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கின அன்னைக்கு இருக்க மாதிரியே ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இனிமேல் வந்து வாழைக்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க நகைங்கள்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து கல் வச்ச நகையாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து கல் வைக்காத இந்த மாதிரி நார்மல் நகைங்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க சோப்பு அப்புறம் வந்து எண்ணெய் பிசுக்கெலாம் சேர்ந்துட்டு பார்க்குறதுக்கே நகை வந்து டல்லாக இருக்கும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய ப்ரஷ்ஷில் வந்து கொஞ்சமாக வந்து மைல்டாக இருக்க ஷாம்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து பேபி ஷாம்பு எடுத்திருக்கேன். ஷாம்பு எடுத்துக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த நகையில் இருக்க அழுக்கெலாம் போயிட்டு பார்க்குறதுக்கே நகை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். என்னோடய பாட்டிலாம் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்க கல் வச்ச தோடெல்லாம் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ நிறையா பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நகையில் இருக்க டல்னஸ்லாம் போயிட்டு பார்க்குறதுக்கே நகை வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இனிமேல் வந்து நகைங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ நம்ம பார்த்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த டிப்ஸ்லாம் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.